இந்த பாக்ஸ் நேம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ரெண்டு பாயிண்ட்னா 2 லைட் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஃபேனுக்கு கொடுத்துக்கலாம். ஃபேனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆனால் ஒரு ரெகுலேட்டர் கொடுக்க வேண்டியது வரும். அப்படி ரெகுலேட்டர் தேவை வெறும் ஃபேன் மட்டும் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபேன் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 2 லைட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கலாம். அது எப்படி A to Z பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் நேம் சொல்கிறேன். இது வந்து கேங் பாக்ஸு. இது வந்து நிறைய டைப் பாக்ஸ் இருக்குது. இது வந்து கேங் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது 2 மாடல்னால் 2 சுவிட்ச் வந்தால் 2 மாடலு, 3 சுவிட்ச் வந்தால் 3 மாடல், 4 சுவிட்ச் 4 மாடலு. அப்படி வந்து மாடல் ஏற்றி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பாயிண்ட் இத்தனை பாயிண்ட் வேணும் சொன்னாலும் அவங்க ரெடிமேடாக நம்ம பாக்ஸ் விற்கிது, அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இது வரையும் நிறையா மியூசிக் போட்டிருப்பேன். அது நிறைய எக்ஸ்பேண்ட் இல்லை. அதனால் வந்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் தான் நம்ம நிறையா வீட்டில் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம வந்து அதேமாதிரி கொடுக்கலான்ட்டு ஒரு சொல்கிறேன் தமிழில். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நிறைய வீடியோ வந்து நான் புரியல சொல்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரை வீடியோ பாருங்கள். இதை பற்றி இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை நம்ம வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்க பார்த்துடலாம். நார்மல் சுவிட்சு நீங்கள் சுவிட்சு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சிம்பிள் தான். சுவிட்சு பாக்ஸ் கொடுக்கணும், சிம்பிளாக நம்ம கொடுத்துக்கலாம். சைடு கொடுக்கணும்னா நீங்கள் வந்து நியூட்ரல் எடுத்துக்கணும். இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அந்த ஒயர்லேருந்து நம்ம எடுப்போம். இதிலே வந்து 2 டைப் இருக்குது. இதில் வந்து காப்பர் கம்பி இருக்கும், அது வந்து கட்டை தருவாங்க, அதுவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து செம்பு கம்பி போட்டுக்கலாம். கீழே டர்மில் வந்து நீங்கள் வந்து இந்த காப்பர் கம்பியோ இல்லை காப்பர் ஒயரோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட்டு, நம்ம வந்து பாயிண்ட் கொடுக்க போகிறோம். பாயிண்ட் வந்து ஹோல்ட்ரு. நம்ம வந்து நிறையா ஒயரிங் பண்ணியிருப்போம், நிறைய சொல்லியிருப்பேன் நான். பாயிண்ட்னா லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, அது அப்படி சொல்லாத ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவாங்க. அப்புறமே நெக்ஸ்ட்டில் வந்து லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு இதிலே உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடுறேன். இது வந்து பாயிண்டில் வந்து நம்ம பேசி நியூட்ரல் கொடுக்கணும். நம்ம நியூட்ரல் இப்போ கொடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். நிறைய வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது நிறைய வீடியோவில். நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான். இதே வந்து நான் ரூம் ஒயரிங் பண்ணியிருப்பேன். அப்போமே நிறைய பேருக்கு புரியாது. அதனால் இதேமாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து ஒயரிங் பண்ணி இந்த சுவிட்ச் பாக்ஸ் எப்படி லைன் கொடுக்குறது மட்டும் அந்த வீடியோவில் கொஞ்சம் வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக அதுமாரி வீடியோ நிறைய வரும். உங்களுக்கு எத்தனை சுவிட்சு எத்தனை சாக்கெட் ஓணும் அதேமாரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இன்வெர்ட்ரு எல்லா சுவிட்சுக்கும் ஏன்னா முடிஞ்சதை நான் போட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் ஒயர் லென்த்தாக இருக்குது, அதனால் வந்து இப்போ வந்து 2 பாயிண்ட் நம்ம வந்து ஓல்டராக கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுறதுக்காக. இப்போ வந்து ரெட்டு வந்து பேஸு, பிளாக் வந்து நியூட்ரலு. இதிலே வந்து என்னென்ன கலர் நம்ம பேஸ் கொடுக்கலான்னா ரெட்டு, ப்ளூ, எல்லோ இந்த 3 ஒயர் மட்டும் தான் நம்ம பேஸாக கொடுக்கணும். அது ஸ்டாண்டர்டு. அது நியூட்ரல் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ மட்டும்தான் நியூட்ரலில் வரும். எர்த்து பார்த்தீங்கன்னா க்ரீன். நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்டாண்டர்டு, நம்ம மாற்றி கொடுக்கக்கூடாது. ஏன் வந்து இப்படி கொடுக்கணும்னா இப்போ வேறு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணும்போது இதுதான் பேசி இதான் நியூட்ரல் வந்து சீக்கிரம் ஐடியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஒயரிங் வந்து நம்ம வந்து
இருக்குது. அதனால் வந்து எதுவும் மாற்றி கொடுக்கக்கூடாது. சப்போஸ் ஒயர் இல்லைனா மட்டும் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அப்போ பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒயர் இல்லை அப்போ மாற்றி கொடுத்துக்கலாம். ஆனால் இதேமாதிரி ஒயர் இருக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இதை புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒயரிங் எல்லா ரூமுக்கும் நீங்கள் ஒயரிங் பண்ணலாம். எப்படின்னா நான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் ஒயரிங் தள்ளியிருப்பேன். ஒரு பாயிண்ட் ஒயர் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட் ஒயர் எத்தனை கொடுக்க சொல்லியிருப்பேன். எப்படின்னா ஒரு ஹோல்டர்லேருந்து ஒரே ஒரு கனெக்ஷன் எத்தனை வந்து இந்த சுவிட்சில் கொடுத்துடணும். அதுமாரி இன்னொரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு எத்தனை இந்த சுவிட்சில் கொடுத்துடணும். ஒரு சுவிட்சுக்கு ஒரு லைட் பாயிண்ட்டு. அப்புறம் நியூட்ரல் ஒயர் இருக்குது. அது என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் டேரெக்டாக லிங்க் வச்சிடணும். இது இந்த சுவிட்சை கொடுத்துறேன். அது எப்படி லிங்க் கிடைக்குன்னு சொல்லித்தரேன். இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒரு லைட் பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி எத்தனை சுவிட்ச் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒயர் எத்தனை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதேமாதிரி நியூட்ரல் வந்து எல்லாமே லிங்க் பண்ணிக்கணும். லூப்பு கூட போட்டுக்கலாம். அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம்னா அதேமாதிரி லூப் போட்டுக்கணும். இது ப்ராப்பராக ஜாயிண்ட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஜாயிண்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இதிலே சொல்லியிருப்பேன். இது வந்து பாயிண்ட் ஒயரிங் சொல்லுவாங்க. மெயின் இன்கம்மர்னால் இதை இன்கம்மர் கொடுப்போம். இன்கம்மர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ப்ராப்பராக 3 கலர் இருக்குது. ரெட்டு எல்லோ ப்ளூ 3 ஒயர் எதுனா ஒரு ஒயர் தான் கொடுக்கணும். அதேமாதிரி நியூட்ரலில் வந்து பிளாக்கு ப்ளூ மட்டும்தான் நியூட்ரலாக வரும். எர்த்து கனெக்ட் உங்களுக்கு சப்போஸ் எர்த்து தேவைன்னா கண்டிப்பாக எர்த்து கொடுக்கணும் சுவிட்ச் பாக்ஸில். இப்போ நிறைய மெட்டலில் வருது சுவிட்ச் பாக்ஸ். அதனால் கண்டிப்பாக எர்த்து கொடுத்தே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் சுவிட்சில் வந்து லிங்கில் இருக்குது. இந்த 2 டெர்மில் எதில் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நியூட்ரல் சொன்னேன். நியூட்ரல் நீங்கள் வந்து லூப் போட்டுக்கணும். லூப் போடுங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கணும். ஜாயின் சொல்லுங்க. லூப் போடுங்க எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி. நியூட்ரல் பில்டிங்கில் எங்கே இருக்கோ எல்லாமே லூப் போட்டுக்குங்க. ஏன்னா லூப் போட ஒரு எம்சிபி மேலே எம்சிபிக்கு அடுத்து வந்துச்சுன்னா சிங்கிள் போல் எம்சிபிக்கு அடுத்து டபுள் போல் எம்சிபி வைப்பீங்க. அதுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லா நியூட்ரலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கும் ஒரு நியூட்ரலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். அது உங்களோட பட்ஜெட்டு பொறுத்து அண்டு காசு பொறுத்து தான் நீங்கள் வந்து அது பண்ணுவீங்க. அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பேசிக்காக தான் சொல்லித்தரேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்ன வீடியோ வேணும்னு கீழே கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சுவிட்ச் பாக்ஸில் ஒயரிங்கில் இல்லை, சுவிட்ச் பாக்ஸில் இதுமாரி சுவிட்ச் பாக்ஸில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா வந்து நிறைய வீடியோ போட்டேன். எந்த வீடியோ எனக்கு வந்து சரியாக போடணும்னு தெரில. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அதனால் வந்து நீங்கள் என்ன வீடியோ இந்த சுவிட்ச் பாக்ஸில் பற்றி என்னால் போட முடியும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக 3 சுவிட்சு 4 சுவிட்சு சொன்னீங்கன்னா அதுமாரி எத்தனை சுவிட்சு வேணாலும் பாயிண்ட் ஒயர் வச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அது வீடியோ மேக் பண்ணி போடுவேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது தெளிவாக தானே மறக்காமல் லைக் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. எனக்கு சரியாக தெரியல என்ன நான் வீடியோ போடணும். நிறைய பேர் சொல்கிறீங்க நான் புரியலன்ட்டு பேசுறது. அதனால் வந்து சொல்கிறேன் நான். ஓகே. அதனால் மியூசிக்கு புரியல சொன்னாலும் நான் மியூசிக்கு போட்டேன். மியூசிக்கு போட்டாலும் இல்லை ப்ரோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொன்னாங்க. அதனாலக்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். பேசி கொடுத்துட்டோம். நம்ம வந்து நியூட்ரல் வந்து நம்ம வந்து லூப் வச்சுட்டோம். பாயிண்ட் வர வந்து ஒரு சுவிட்சாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து எம்சிபி சொல்லியிருப்பேன். சிங்கிள் போல் எம்சிபியில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லூப் நீங்கள் வந்து நிறைய சுவிட்ச் பார்க்குறேன் நீங்கள் வந்து இதில் லூப் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து வெறும் ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுமாரி 2 பின் சாக்கெட் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டுறதுக்கு நான் வந்து இந்த 2 பின் டாப் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதே ப்ராப்பராக
வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போது எம்சி பாக்ஸ் எம்சியில் வந்து 2 போல் டபுள் போல் சிங்கிள் போல் ஆர்சிபி நம்ம இப்போ அந்த ஒரு சிங்கிள் போல் இப்போலாம் அதில் எத்தனை இது டேரெக்டாக கொடுத்துருந்தோம். நியூட்ரல் வந்து நம்ம வந்து டபுள் போல்லேருந்து நம்ம நியூட்ரல் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்போம் எம்சிபி லிங்க்கில் அதில் எத்தனை இது கொடுத்துட்டா இது ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். அதனால் வந்து நான் 2 பின்னில் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் சிம்பிளாக இதேமாதிரி எஸ்எம் பாக்ஸ் பண்ணோன்னா இதேமாதிரி சிம்பிளாக பண்ணிங்க. இதை பார்த்து பண்ணுங்க கூட உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நான் கரெக்டாக பண்ணுறேங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. அவ்வளோதான், இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நான் நிறைய வீடியோ வரும், நான் நிறைய எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் A to Z வரையும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த லைட் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபேன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலேட்டர் வேணால் நீங்கள் ரெகுலேட்டர் வச்சுக்கலாம். நான் அதை பற்றி ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். கீழே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், கீழே கண்டிப்பாக பாருங்கள், நிறைய வீடியோ இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபேனு லைட்டு ரெகுலேட்டர் வேணால் நீங்கள் இந்த மெத்தடில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அழகாக அந்த சுவிட்சு போட லைட் ஏறுற மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியிருப்போம். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நிறையா. இதேமாதிரி நிறைய நம்ம ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதேமாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம லைட் பாயிண்ட் எப்படி கொடுக்குறது, ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம A to Z பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வரப்போகிற வீடியோவில். கண்டிப்பாக இதேமாதிரி ஃபியூச்சரில் நிறைய வீடியோ ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நிறைய வீடியோ வரும், மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. இன்னொன்று இது புரிஞ்சுதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.